நமஸ்காரம். நான் லக்ஷ்மி பேசுகிறேன். இன்றைக்கி நான் குக்கர்லேயே புதினா சாதம் பண்ணுறது காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன சாமான் எடுத்து வச்சுருக்கேங்கிறத காமிக்கிறேன். முதல்ல பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் 1.5 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புதினா அரை கட்டு வச்சுருக்கேன். ஒரு பிடி கொத்தமல்லி வச்சுருக்கேன். 8 பச்சை மிளகா வச்சுருக்கேன். ஒரு பீஸு இஞ்சி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு அரைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு இப்போ குடமிளகா வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் திருத்தி வச்சுருக்கேன். நெய், எண்ணெய் வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி, ஜீரகம், உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணோங்கிறத காமிக்கிறேன். அரைக்கிறதுக்கு என்னென்ன போடுறேங்கிறத சொல்கிறேன். 10 நிமிஷம் பாஸ்மதி ரைஸை அலம்பிட்டு ஒரு வாட்டி ஊற வச்சுருக்கேன். 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ. எங்கிட்ட பாஸ்மதி ரைஸ் இருந்ததுனால அதில் பண்ணுறேன். நீங்கள் உங்ககிட்ட எந்த ரைஸ் இருக்கோ அதில் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு பண்ணிக்கலாம். முதல்ல புதினா போட்டிருக்கேன் மிக்ஸி ஜாரில். கொத்தமல்லி போடுறேன். இஞ்சி ஒரு பீஸ் போட்டிருக்கேன். வெங்காயம் போடுறேன். பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு மிக்சியில் ரொம்ப தண்ணியே கொட்டாமல் கொஞ்சம் கெட்டிமாக அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். குக்கர் வச்சு எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடாகட்டும். முதல்ல ஜீரகம் போடுறேன் தாளிக்கிறதுக்கு. ஜீரகம் கொஞ்சம் வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுது வச்சுருக்கேன். இந்த விழுதை கொட்டி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். இந்த ஜீரகம் வெடிக்கட்டும். ஜீரகம் வெடிச்சிட்டு இப்போ அரைச்ச விழுத இதில் போட்டுறேன். போட்டு மஞ்சள் பொடி போட்டுருவேன். மசாலா துண்டு உப்பு போடுறேன். போட்டு நல்ல இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு கிளறிக்கிறேன். முதல்ல கிளறிட்டு காமிக்கிறேன். மசாலா வதக்கியிருக்கேன். நான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நீங்கள் வேணும்னா எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய், மசாலா ஐட்டம்லாம் எது வேணுமோ போட்டுக்கலாம். ஆனால் நாங்கள் போடுறதில்ல. அதனால தான் வெறும் ஜீரகம் மட்டும் போட்டிருக்கேன். இந்த மசாலா கெட்டிமாக ஆயிருக்கு. இப்போ வெங்காயத்தை போடுறேன். திருத்தி வச்ச வெங்காயம். இது ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு பட்டாணி வேணா போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு வேணா போட்டுக்கலாம், இல்லை ப்ளைனாக வேணாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி குடமிளகா வச்சுருக்கேன். குடமிளகா போடுறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் உப்பு போட்டு தண்ணி போடலாம். மசாலாவில் இது குடமிளகா, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கியிருக்கிற மாதிரி. இப்போ இதுக்கு அரிசியை போடுறேன். பாஸ்மதிக்கு 1க்கு 1.5 தான் குத்திருக்கேன். நீங்கள் உங்கள் அரிசிக்கு எப்படி தண்ணி குத்துவீங்களோ அதை பார்த்து குத்துக்கலாம். நீங்கள் உங்கள் அளவு பிரகாரம் குத்திக்கோங்க. நான் என்னோடய அரிசி பிரகாரம் நான் இதுக்கு 1.5 குத்துறேன். இதை பரட்டின்ட்டு இதெல்லாம் மசாலாலாம் அரிசியில் நல்லா ஒட்டின்றோம். அதுக்கப்புறம் வெந்நீர் குத்தி உப்பு போடலாம். அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு வெந்நீர் குத்துறேன். வெந்நீர் குத்திட்டு இதை நல்லா கலந்துட்டு இப்போ நான் இதுக்கு உப்பு போட்டுடுறேன். கொஞ்சம் ஆயில வச்சிங்கன்னா கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் ஒரு கண்ணளவில் இந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி நான் உப்பு போடுறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு போடலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்படி கொதிக்கிறது. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மேலே விட்டுட்டு உதிரி ஆகும். சில பேர் எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழிவேன். நான் நெய் ஒரு ஸ்பூன் குத்திருக்கேன். குத்திட்டு ஒரு கிளறிட்டு குக்கரை போட்டு விசில் போட்டு மூடிடலாம். 2 விசில் வந்த உடனே 2 விசில் வந்த உடனே 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நான் இது மாதிரி இவ்வளோ உதிராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நமஸ்காரம்.